அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, அதிக உடல் எடை புற்றுநோய் அபாயத்தை எவ்வாறு அதிகரிக்கிறது என்றதை பத்தி. இதுல புள்ளி விவரங்கள் மற்றும் பிற ஆபத்துல இதை பத்தி பேச போறோம். இதை எதை பேஸ் பண்ணினா ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு மருத்துவ பத்திரிகையில ஏப்ரல் 21 2026 வெளியான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை தமிழாக்கம் பண்ணி அதை சுருக்கமா இதுல சொல்ல போறோம் ஒரு 10 நிமிஷத்துல. அமெரிக்காவில் ஒவ்வொரு வருஷமும் கண்டறியப்பட்டுள்ள புற்றுநோய்கள்ல 100 புற்றுநோய் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுல 10 உடல் எடை அதிகமா இருக்கிறதுனாலயோ இல்லைன்னா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலயோ, இங்க ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரிலேட்டடா இருக்கு. சில புற்றுநோய்கள் கருப்பறை புற்றுநோய் இல்லைன்னா எண்டோமெட்ரியல் கேன்சர் இல்ல கல்லீரல் புற்றுநோய் இன்னும் அதை விட அதிகம். 100 கேஸ்ல 50 கேஸ் இந்த உடல்நடை பருமனால வர்றது. சரி, உடல்நடை பருமன்னா என்ன? ஒரு ஒபிசிட்டினா என்ன? அதிக எடை அப்படின்றது என்ன டெஃபினிஷன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது தமிழ்ல சொன்னோம்னா உடல்நிறை குறியீடு. அதுல 2 ஃபேக்டர் யூஸ் பண்றாங்க. ஒன்று வெயிட் இல்லைன்னா ஹைட்டு. அதுல இருந்து ஒரு நம்பர் டிரைவ் பண்றாங்க. அது பேர் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இல்லைன்னா பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. கூகுளில் எங்கேனாலும் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஓவர் வெயிட் அதிக எடைனா பிஎம்ஐ 25 29.9 வரைக்கும். உடல் பருமன் ஒபிசிட்டி அப்படின்னா பிஎம்ஐ 30க்கும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா இது காக்கேஷியன் வெள்ளை நிறத்தில் உள்ள யூரோப்பியன் டிசெண்டன்ஸ்ல உள்ள மக்களுக்கு. இந்தியா உள்ள மக்களுக்கு இந்த நம்பர்ஸ் இன்னும் கம்மி. இந்த பர்டிகுலர் ஆர்டிகிள் இங்க அமெரிக்காவில் ரிலீஸ் ஆனதுனால அந்த நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்குது இந்தியன் கான்டெக்ட்ல 23.5க்கு மேல இருந்தாவே உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதாக அர்த்தம். சரி, எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கை. இந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடல் பருமன் அதிக எடை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு இந்த பத்திரிகை சொல்லுது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2035 உலக மக்கள் தொகையில பாதி பேர், அதாவது 400 கோடி மக்கள் அதிக எடை இல்லைன்னா உடல் பருமனுடன் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, புற்றுநோய் பாதிப்பு 2050 3.5 கோடி புதிய புற்றுநோய்கள் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இதுல இம்பார்ட்டண்டா முக்கியமானது என்னன்னா இளைஞர்கள் மத்தியில மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இன்னும் அதிகமாக அதிகரித்து வருகின்றன. இதை பத்தி இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் பாருங்க. இளைஞர்கள் அப்படின்னா 25 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் உள்ளவங்க. சரி, எந்தெந்த புற்றுநோய்கள் உடல் எடையுடன் தொடர்புடையதுன்னு பார்ப்போம். இது சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம். அது ஒரு 12 வகையான புற்றுநோய்களை உடல் பருமனுடன் நேரடியாக தொடர்புடையதுன்னு அடையாளம் காட்டியிருக்கு. அதுல ஒண்ணு பெருங்குடல் மற்றும் மலக்குடல் சம்பந்தமான புற்றுநோய். 2வது கருப்பை புற்றுநோய். 3வது மாதவிடாய் நின்றபின் ஏற்படும் மார்பக புற்றுநோய், போஸ்ட் மெனோபாசல் பிரஸ்ட் கேன்சர் சொல்லுவாங்க. பித்தப்பை புற்றுநோய், கேல் பிளாடர். சிறுநீரக புற்றுநோய், கிட்னி கேன்சர். கல்லீரல் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், சினைப்பை ஒவேரியன் கேன்சர். கணைய புற்றுநோய், பேங்க்ரியாட்டிக் கேன்சர். வயிற்று புற்றுநோய், ஸ்டமக் கேன்சர். மல்டிபிள் மயோலோமா அப்படின்ற ஒரு இரத்த புற்றுநோய், தைராய்டு. இது இந்த 12 உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுனால, உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால, உடல் பருமனால ரிலேட்டடான புற்றுநோய்கள். சரி, உடலுக்குள்ள என்ன நடக்குது? கொழுப்புன்றது ஒரு தேவையற்ற சதமத்தன் கிடையாது. அது ஒரு
ரசாயன தொழிற்சாலை போல செயல்படுது உடலுக்குள்ள. நிறைய கொழுப்பு திசுக்கள் உடல்ல இருக்கும்போது அது தவறான சமிச்சைகளை வந்து உடலுக்குள்ள அனுப்புது. ஒரு 5 வகையில வந்து எப்படி வந்து இந்த கொழுப்பு, உடல் உள்ள கொழுப்பு எப்படி கேன்சரை காஸ் பண்றதை பத்தி சொல்ல போறோம். ஒன்று வந்து குரானிக் இன்ஃப்ளமேஷன். அதுக்கு சரியான தமிழ் பதம் கிடையாது, அதனால நாள்பட்ட வீக்கம் அப்படின்னு கூகுள் சொல்லுது. இருந்தாலும் நான் இன்ஃப்ளமேஷன் வார்த்தையும் யூஸ் பண்றேன். கொழுப்பு செல்கள் அதிகமா வளரும்போது அது வந்து அதான் செத்துரும். சாகும்போது என்ன ஆகும்னா வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் எல்லாரோட உடல்லையும் இருக்கும். அது வந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி செல் அது அந்த கழிவை வந்து நீக்கிறதுக்கு அதை அனுப்பும். பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. அதனால என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த கொழுப்பு செல்கள் சாகிறத வந்து அது ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து குரானிக் இன்ஃப்ளமேட்டரி சிக்னல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சாதாரண ஆரோக்கியமான செல்கள்லையும் அது பாதிப்படையும். அதனால நார்மலாக இருக்க செல்களும் கேன்சரஸ் செல்லாக மாறும். ரெண்டாவது, ஹார்மோன் சமநிலை இன்மை அப்படின்னா என்னன்னா, மாதவிடாய் நின்ன பெண்களுக்கு வந்து கொழுப்புல இருந்து தான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்னன்னா வந்து பெண்களுக்கான ஹார்மோன். அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் நிறைய ஃபேட் செல் இருந்ததுன்னா, நிறைய கொழுப்பு சத்து இருந்ததுன்னா, கொழுப்பு செல் இருந்ததுன்னா அது மார்பகம் மற்றும் கருப்பை புற்றுநோய்களை வந்து ஊக்குவிக்கிறது, அவர் வளரச் செய்கிறது. மூணாவது வந்து பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம். நம்ம முன்னமே சொல்ற மாதிரி பாடியில வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒன்று இருக்கு. அது எப்பவுமே வந்து ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அது போய் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த கொழுப்பு செல் உடல் பருமன் இல்லைன்னா அதிகப்படியான உடலில் உள்ள கொழுப்பு செல்ஸ் என்னன்னா இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை குழப்பமடைய செய்யுது. அதனால இந்த புற்றுநோய் எதிர்க்கும் செல்கள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செயலுக்கு செஞ்சிடுது. நாலாவது வந்து புற்றுநோய் செல்லுக்கு அது ஆற்றலா பயன்படும். இப்போ செல் வந்து வளரும் போது அதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது. அப்புறம் அது எனர்ஜி சோர்சஸ் இருக்கு. இந்த பெரிய கொழுப்பு திசுக்கள் என்ன பண்ணுன்னா அது வந்து புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது. அதனால வந்து இந்த அதிகமாக உடல் பருமன் உள்ளவங்களுக்கு அது வந்து கேன்சர் செல்ஸ் வந்து சீக்கிரம் குரோத் ஆகும். அஞ்சாவது வந்து டிஎன்ஏ டேமேஜ். இந்த டிஎன்ஏ உடல் பருமன் இருக்கிறதுனால வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு மூலக்கூறுகள் வந்து உருவாகுது. அது என்ன பண்ணுதுன்னா அதை டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுது. இந்த டிஎன்ஏ தான் வந்து செல்லையே வந்து மெயின்டைன் பண்ணுறது. அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுனால செல்கள் வந்து கட்டுப்பாடின்றி வளர்பாயுது. கட்டுப்பாடற்ற வளர்ச்சி தான் வந்து கேன்சர் செல்ஸ் புற்றுநோய் செல்களாக மாறுது. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னன்னா வந்து உடல் எடையை குறைப்பதன் மூலம் நீங்கள் வந்து இந்த அபாயத்தை குறைக்க முடியும். இதுல வந்து 2 விதமான உடல் எடையை குறைப்பு இருக்கு. பெரிய தாக்கம் ஏற்படுத்துற மாதிரி, சின்ன தாக்கம் ஏற்படுறது மாதிரி. உங்க உடல் எடையை வந்து 5% குறைச்சா 90 கிலோவிலிருந்து 85 கிலோவா குறைக்கிறது அப்படின்னா உங்களுடைய கருப்பை புற்றுநோய் அபாயம் வந்து கணிசமாக குறையுது. ஈவன் 5%, 5% உங்களுடைய உடல் எடையை குறைச்சாவே. பெரிய தாக்கம் எப்போ வரும்னா உடல் எடையை வந்து 20% குறைச்சிங்கன்னு வச்சுங்களேன், நிறைய இந்த உடல் பருமனோட சேர்ந்த புற்றுநோய்கள் வந்து ரொம்பவும் கம்மியாயிரும். அது வந்து அறுவை சிகிச்சை மூலம் 20% வெயிட் லாஸ், இது உடல் எடையை குறைக்கலாம். அதுக்கு பேர் பேரியாட்ரிக் சர்ஜரின்ற பேர். சரி, இதை மருந்து மூலமா வந்து உடல் எடையை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா, முடியும். GLP-1 மருந்து, செமகுலுடைடு, ஒசம்பேக், வெகோவி. இப்போ ஒரு GLP-1 ரிலேட்டட் இது வேற போட்டிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்க. அதை பற்றி 1 or 2 வீடியோ போட்டுப்போன்னு நினைக்கிறேன்.
இது இல்லைன்னா வந்து மெடிசின் மேட் சிம்பிள் இன்னொரு யூடியூப் சேனல் இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். அமெரிக்கன் மெடிசன் இன்னொரு யூடியூப் சேனல், அதுலேயும் போய் பாருங்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இந்த அமெரிக்கன் மெடிசனில் வந்து இன்னும் வந்து விரிவாக வந்து பேசுவோம். அது வந்து மெடிக்கல் டாக்டருக்கு பண்ணுது. அதனால் வந்து கேட்குறதுன்னா தப்பு, கேளுங்க. இந்த GLP-1 மருந்துகள் வந்து செமகுலுடைட், ஒசம்பிக், வெகோவி, ஜெப்பவுண்ட், மொஞ்சேரோ, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஃபவுண்டேயோ, இதில் எந்த மருந்துனாலும் ஓகே தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இது பண்ணும். இதில் 10லேருந்து 15% உடல் எடையை வந்து குறைக்க உதவுகின்றன. இந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து கல்லீரல் மற்றும் கணைய புற்றுநோய் உட்பட்ட ஒரு 10 வகையான புற்றுநோய்கள் கம்மியாக இருக்குது. இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னா வந்து துணை உணவுன்னு சொல்லலாம். அந்த வைட்டமின் எடுத்துக்கிறது, அப்புறம் செலினியம், அதெல்லாம் வந்து இந்த DNA டேமேஜை வந்து குறைக்கும் அப்படின்றது ஒரு ப்ரூவன் பாயிண்ட். ஆனால் ஆய்வுகளின் போது இந்த வைட்டமின் சாப்பிட்றவங்க இந்த புற்றுநோய் அபாயத்தை ஒன்றும் குறைக்கல. அதோட ஒரு ஒரு ஒரிசம் என்னன்னா வந்து ஒரு பெரிய ஆய்வில் வந்து வைட்டமின் சாப்பிட்றவங்களுக்கு வந்து நிறைய ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்கு. அதனால் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து இது கேன்சர் குறைக்கும் அப்படின்றது வந்து இன்னும் வெரி சஸ்பீசியஸ் அண்ட் வி டு நாட் நோ ஃபார் ஷியர். இது உண்மையில் நடக்குதான்றது தெரியாது. கடைசி என்ன சொல்ல வரோன்னா, அதிக உடல் எடை என்பது வந்து புற்றுநோய்க்கான முக்கியமான காரணியாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கை ஒன்றும் இழக்க வேண்டியதில்லை. முறையான உணர்வு, உடற்பயிற்சி மற்றும் தேவைப்படியான மருத்துவ ஆலோசனையுடன் மருந்துகளை உட்கொள்வதன் மூலம் எடையை குறைக்கலாம். எடையை குறைப்பதன் மூலம் புற்றுநோய் அபாயத்திலிருந்து உங்கள் உடலை பாதுகாக்கலாம். இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இது ஒரு முக்கியமான காணொலி. தயவு செய்து எல்லாட்டையும் பரப்புங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம். வணக்கம்.